வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 90s கிட்ஸ்க்கும் ஏர்லி 2K கிட்ஸ்க்கும் அவங்க சின்ன வயசில் எத்தனையோ படங்கள் பார்த்து பிடிச்சிருந்தாலும் அதில் அனிமல் ஃபிலிம்ஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கும் தயக்கம் இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த அனிமல் ஃபிலிம்ஸை வந்துட்டு அவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து பயங்கரமாக வந்து கேப்சர் பண்ணியிருந்துச்சு. ஸோ இந்த அனிமல் ஃபிலிம்ஸை வந்துட்டு திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விதமாக ஒரு லிஸ்ட்டோடு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் வர படங்கள் எல்லாமே நம்ம சின்ன வயசில் டிவியில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் இது தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு தாட்டே உங்களுக்கு வேணால் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ தாங்க சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்தா போதும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது த ஷாகி டாக். 2006 வந்த இந்த படத்தை ஒரு ஃபேமிலி காமெடி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 300 வயசு பழமையான ஒரு நாய் ஒரு லேப்லேருந்து தப்பிச்சு வந்துடுது. தப்பிச்சு வந்த அந்த நாய் டேவ் டக்லஸ் அப்படின்றவர் வந்து கடிச்சு வச்சிருது. இவர் வந்து ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸை வந்து நடத்திட்டு இருப்பாரு, ப்ராசிக்யூட்டராக இருப்பார். இந்த நாய் வந்து இவரை கடிச்சு வச்ச காரணத்தினால நாளடைவில் வந்து இவரும் வந்து நாயாக மாறிடுவார். ஸோ நம்ம ஹீரோ இப்போ நாயாக மாறினதுக்கப்புறம் என்னென்ன காமெடியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் வந்துட்டு காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. இந்த படத்தை வந்து தயவு செஞ்சு தமிழ் டப்பில் பாருங்கள், ஹைலி ரெக்கமெண்டட். ஆனால் நம்ம ஹீரோடைய பொண்ணு வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது அதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணுவார் பாருங்கள், நாயாக இருந்துக்குன்னு. அந்த காமெடியெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாதனால. ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்குது கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். 2001 வந்த இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் டாக்ஸ் வந்துட்டு ரொம்ப நார்மலாக வந்து மனுஷங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி, வீட்டு பிராணி மாதிரி வந்துட்டு அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக அந்த டாக்ஸ் எல்லாம் அண்டர் கவர் ஏஜென்ட்ஸு. அப்படி அண்டர் கவராக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார். அவர் வந்து டாக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஏற்படுற டிசீஸ்க்கு வந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு இருப்பார். இந்த மருந்து மட்டும் மார்க்கெட்டில் வந்துருச்சுன்னா நாய்களை யார் வேணால் எடுத்து கொஞ்சலாம், யாருக்குமே அலர்ஜி ஆகாது, அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பார். பட் இந்த விஷயம் நாய்களோட பரம எதிரியான பூனைங்களுக்கு பிடிக்காது. அதுங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அளவில் ஏஜென்சி வச்சு நடத்திக்கின்னு பெரிய வில்லன் மாதிரி தான் அந்த படத்தில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த சயின்டிஸ்ட்டை வந்து அதை செய்ய விடாமல் தடுக்க முயற்சி பண்ணும். ஸோ டாக்ஸுக்கும் கேட்ஸுக்கும் நடக்கிற இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறா, கடைசியில் இந்த மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் அந்த நாய்க்கும் பூனைக்கும் எவன் டப்பிங் கொடுத்தான்னு தெரியலங்க. ஐயோ, நான் சிரிக்காத சிரி கிடையாது, அப்படி இருக்குங்க படத்தில். மொரட்டு காமெடி படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.6. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்குது டாக்டர் டூலிட்டில். 1998 வந்த இந்த படத்தை ஒரு ஃபேமிலி காமெடி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோவான டாக்டர் டோலிட்டில் கார் ஓட்டிட்டு போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு நாய் மேலே மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் விலங்குகள் வந்து என்ன பேசுது அப்படிங்கிறது வந்து இவரால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பவர் இவருக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த விலங்குகள் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து தேடி போய் சால்வ் பண்ணுவார். இந்த சமயத்தில் இவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் இவனோட வீட்டில் இருக்க ஆட்களும் இவனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு, ஸோ வந்து இவனை மென்டல் இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சேர்த்து விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்து நான் வந்து பைத்தியம் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி இவருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாருக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணுவார். ஸோ இதில் ஒரு சக்சீட் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, படத்தோடைய கிளைமேக்ஸில் ஒரு பக்காவான சென்டிமெண்டல் டச் இருக்கும். அது என்னங்கிறத படத்தில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது பேப். 1995 வந்த இந்த படத்தை ஒரு ஃபேமிலி காமெடி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேப் அப்படின்னு ஒரு அனாதை பண்ணி இருக்குது. இந்த பண்ணி வந்து ஆர்த்தர் அப்படின்ற ஒரு ஃபார்மருக்கு கீழே வளர்ந்துட்டு வரும். இந்த ஃபார்மர் வந்துட்டு நிறைய ஷீப்ஸ் வச்சுருப்பார். ஸோ இந்த ஷீப்ஸை எல்லாம் மேய்க்கிறதுக்கு வந்து ஒரு நாய் இருக்கும். ஸோ இந்த ஷீப்ஸை மேய்க்கக்கூடிய நாய்க்கு வந்துட்டு ஷீப் டாக் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். இந்த ஷீப் டாகுக்கு வந்து வருஷம் வந்து காம்படிஷன் நடத்துவாங்க. ஸோ இந்த காம்படிஷனில் யார் பெஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற சமயத்தில் நம்ம ஃபார்மரோட அந்த ஷீப் டாக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும். ஸோ இந்த இடத்துல இந்த ஷீப்ஸ் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி நிற்க வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம்மளோட பன்னிக்குட்டி கைக்கு போயிடும். ஸோ இந்த பன்னிக்குட்டி இந்த காம்படிஷனில் ஜெயிச்சு நம்ம ஃபார்மருடைய கௌரவத்தை வந்து காப்பாற்றுதா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. படத்தோட கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு பக்காவான ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்றதை போய் படத்தில் பாருங்கள். இந்த படம் வந்துட்டு ஜியோ சினிமாலே அவைலபிளாக இருக்குது, வேணால் ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.1. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்குது ஹோம்வர்ட் பவுண்ட் த இன்க்ரெடிபிள் ஜேர்னி. 1993 வந்த இந்த படத்தை ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி வந்துட்டு வெக்கேஷனுக்கு 3 பெட்ஸை வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. 2 நாய் ஒரு பூனை. இவங்க விட்டுட்டு போன இடத்துல தங்களை சரியாக பார்த்துக்கல அப்படிங்கிறது இங்கே பெரிய பிரச்சனை கிடையாது. நம்மளோட ஓனர்ஸ் வந்து நம்மளை மொத்தமாகவே விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு இந்த 3 பெட்ஸும் அசியூம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும். தப்பிச்சு ஓடி போய் இவங்களுடைய வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ நாள் வீட்டில் அழகாக சொகுசாக பொம்மை மாதிரி வாழ்ந்த இந்த 3 பெட்ஸும் ரோட்டில் இறங்கி நடக்கும்போது தான் இந்த சமூகம் வந்துட்டு எவ்வளோ மோசமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த 3 பெட்ஸும் திரும்ப அந்த ஓனர்ஸை போய் சந்திக்குதா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. படத்தில் வந்துட்டு எக்கச்சக்கமான சென்டிமெண்ட் சீனு, எக்கச்சக்கமான காமெடி. ஐயோ, அதில் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் டாக் ஒன்று இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் கலரில்.
அந்த டாகு கொடுத்துருப்பாங்க பாருங்க டப்பிங்கு. ஐயோ இப்போ பார்த்தாலும் சிரிப்பு வருதுங்க. வயிறு பிச்சுக்கிற அளவுக்கு சிரிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு. சின்ன படம் தான். அமேசான் ப்ரைமில் இருக்குது, கூகுள் மூவிஸில் இருக்குது. இதில் வேணாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். தங்கமான படம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.4. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த ஹோல்சமான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண தயங்க வேணாம். இல்லை ராஜா உன் பேச்சை கேட்கவே முடியல, உன் வீடியோவை சுத்தமாக பார்க்கவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. அதையும் ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.